அபிராமி. நில்லுடி. நாகு, டேய் நாகு, எங்கடா போயிருந்த? நோக்கு என்ன ஆச்சோ ஏதோ ஆச்சோடு நான் பயத்துல செத்தே போயிட்டேன்டா. நீ காணாம போன இந்த கொஞ்ச நேரத்துல நீக்கு இன்னும் 10 வயசு கூடி போயிடுத்து. டேய் நாகு, என்னதான் கோவமா இருந்தாலும் ஆத்த விட்டு போகலாமாடா? என்ன இப்படி தவிக்க விட்டுட்டியேடா நாகு. நான் சொல்றேன், போதும் நிறுத்து. நோக்கு உண்மையிலேயே என் மேல அக்கறை இருந்ததா என்ன கை நீட்டி அடிக்கிற அளவுக்கு அவளுக்கு இடம் கொடுத்து வச்சிருப்பியா நீ? இப்ப எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணாத நீ. எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். யார் யார எங்கெங்க வைக்கணுமோ அங்கங்க வச்சிருந்தேனா இந்த ஆத்துல ஆம்பளைங்களுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைச்சிருக்கும். நாகு, அது வந்து போதும் போதும். இதுக்கு மேல நான் ஏதாவது பேசினா அசிங்கம். டேய், எல்லாம் நீ கொடுக்கிற இடம் தான் அண்ணா. அவளோட திமிரு அகம்பாவம் இது எல்லாத்துக்கும் காரணமே நீயும் ஆத்துக்காரரும் தான். அவளோட கூடி எப்படி கும்மி அடிச்சுட்டு தப்பு பண்ணிட்டேம்மா, தப்பு பண்ணிட்டேன். துளசி செடின்னு நினைச்சு தண்ணி வார்த்தேன். ஆனா அது கள்ளி செடியா போயிடுத்துமா. அது நேக்கு இப்பதான் புரியுறது. அபிராமி நில்லு. எங்களுக்கு காஃபி போட தெரியும், குடு. அம்மா, இவருமா என்ன புரிஞ்சுக்கல? பாட்டி, உங்களுக்கு காஃபி? ஹலோ, யாரு? ஆமா, அநாத ஆசிரமத்துல இருந்தா? என்னது அநாத குழந்தையா? என்ன உளறேள்? யாராத்துக்கு போன் பண்ணிருக்கோன்னு தெரிஞ்சுதான் பேசுறேளா? அப்படியா? ஓஹோ, சரி. அபிராமியா? ஆஹா, நான் யாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்ல. தகவல் சொல்லியாச்சோனோ போனை வச்சிருங்க, மத்தத நான் பாத்துக்கிறேன். யார் அந்த குழந்தை? கேக்குறேன்ல, ஏ இப்ப மட்டும் நோக்கு பேச வாய் வராதோ? எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுவியே, புதுமையான கருத்துக்களை மணிக்கணக்கா பேசுவியே. இப்ப மட்டும் ஏன் வாய் அடைச்சு போச்சு? யார் அந்த குழந்தை? குழந்தைக்கு என்னாச்சு?
அத முதல்ல சொல்லுங்க. அதுக்கு உடம்பு காய்ச்சலா இருக்கான். ஐயோ, நான் போய் அவளை பார்த்துட்டு வந்துடுறேன். ஏய் நில்லு, நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு போறது வர்றது முடியாது. வாசு கதவை தாண்டி போனே உன் வாழ்க்கையே திசை மாறி போயிடும். நான் சும்மா பூச்சாண்டி காட்டுறேன்னு நினைக்காத என்ன. இந்த தடவை நான் ரொம்ப தீவிரமா தான் இருக்கேன். பாட்டி, எதுவா இருந்தாலும் நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். என்ன இப்ப தடுக்காதீங்க. திரும்ப வந்துருவியா? அதையும் பாக்குறேன். ரொம்ப சாரி மேடம், இனிமே இப்படி நடக்காது. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிடுங்க. ஓகே. என்னாச்சு? என்ன அர்ஜென்ட்டா வர சொன்னீங்க? இன்னும் என்ன ஆகணும்? இதப்பா நாகராஜ், 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வியாபாரம் பண்றோம். எல்லா விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். உங்க வீட்டுல உங்களுக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லைங்கிறது இப்ப தெளிவா தெரிஞ்சு போச்சு. இல்ல, நேக்கும் என் ஆத்துக்காரிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. ஆத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கலாம், அது நம்ம வியாபாரத்தை பாதிக்க கூடாது. நான் நீங்க என்னோட பலம் நினைச்சேன், ஆனா அதுவே என்னோட வியாபாரத்துக்கு பலவீனம் ஆயிடுச்சு. உங்களுக்கு உங்க மனைவிக்கும் பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்காக பேங்க் மேனேஜருக்கு போன் போட்டு இப்படி அவங்க மனைவி கீழ்த்தரமா பேசுவாங்க? சார், பேசினது என் மனைவி இல்லை. என்னது, உங்க மனைவி இல்லையா? அப்ப யார் பேசுனது? என் மண்ணி பேசியிருக்கா. நேக்கும் என் ஆத்துக்காரிக்கும் ஒரு சின்ன பிரச்சனை. புருஷ முண்டாட்டி பிரச்சனையில் அவங்க ஏன் தலையிடுறாங்க? அதுக்கு நீங்க ஏன் இடம் கொடுக்குறீங்க? அந்த பேங்க் மேனேஜர் சவுந்தரவல்லிட்ட கண்ணா பின்னான்னு பேசியிருக்கா. அவளை ரொம்ப அவமானப்படுத்திருக்கா. அவங்க என்கிட்ட நம்ம லோனையே சாங்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டா. இந்த விஷயம் நம்ம பார்ட்னருக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், என்ன தொலைச்சிடுவார். ஏன் இவ்வளவு மட்டமா நடந்துக்கிறா? அது என் ஆத்துக்காரிக்கு என் மேலே சந்தேகம். அது கொஞ்சம் பெருசாகி அவள் தற்கொலை அது இதுன்னு போய் என் மண்ணி என்னை அடிச்சிட்டா. என்னது, ஒரு பொம்பளை அதுவும் உங்க மண்ணி அடிச்சிட்டாளா? ரொம்ப கேவலமா இருக்கு. உங்க மண்ணி ரொம்ப டாமினேட் டைப்பா? அப்படி இல்லை சார். ஒருவேளை நீங்க வளரக்கூடாதுங்கிற எண்ணம் அவளுக்கு இருக்கும். இல்லை, அப்படி தெரியல. தெரிஞ்சுக்கணும், எப்பவும் இப்படி வெகுளியா இருக்கப்படாது. ஒரு ஆம்பளைனா கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறது சகஜம்தான். இத்தனை நாளா சும்மா இருந்த உங்க மனைவி திடீர்னு இப்படி எகுறான்னா யாரோ தூண்டி விட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன். எப்ப பிரச்சனைன்னு வந்துடுத்தோ நீங்க சொத்தை பிரிச்சு வாங்கிட்டு வந்துடுங்க. நான் நம்ம பார்ட்னர் சொல்லி உங்களை சிங்கப்பூர் கம்பெனிக்கு எம்டி ஆக்க சொல்லிடுறேன். ஏன்னா குடும்பங்கிற கட்டடத்துல ஒரு விரிசல் விழுந்துருச்சுன்னா அது திரும்ப ஒட்ட முடியாது. ஒட்டினாலும் விரிசல் விரிசல் தான். அது அவ்வளோ சுலபம் இல்லை சார். எங்களது கூட்டு குடும்பம். அதோட அஸ்திவாரம் எங்கள் மண்ணி தான். எங்கள் பாட்டியை தவிர வேற யாருமே அவளை எதிர்த்து பேச மாட்டா. எதிர்க்கணும் நாகராஜ், எதிர்க்கணும். ஒரு பொம்மு நாட்டி அதுவும் அவன் ஆத்துக்காரி முன்னாடி ஒரு மண்ணிங்கிற சர்வாதிகாரத்தை காமிச்சிருக்கான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? உங்க இடத்துல நான் இருந்திருந்தா இழுத்து போட்டு மிதிச்சிருப்பேன். உப்பு போட்டு தானே சாப்பிடுறேன். கேட்ட என்னாலே தாங்கிக்க முடியல, உடம்பெல்லாம் 10 எரியுது. நாகராஜ், குட்ட குட்ட குனிஞ்சா உங்க வாழ்க்கையே தொலைஞ்சிடும். உங்ககிட்ட என்ன குறை? ஒரு குழந்தை இல்ல, அவ்வளவுதானே. அதுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டா போயிடுது. அதுக்காக நீங்க வியாபாரத்துல முன்னேறாம குழப்பத்துல மன உளைச்சல்ல இருந்தீங்கன்னா தோல்வியை தான் சந்திக்க முடியும். நான் உங்களோட சேர்ந்து பல விஷயங்களை சாதிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க இப்படி உங்க பர்சனல் ப்ராப்ளத்தினால நீங்க பேங்க் மேனேஜர்லாம் பகிச்சுண்டா வியாபாரத்துல எல்லாம் பொழைக்க முடியாது. என்ன புரியுறதா? புரியுது சார். இனிமே முன்னேற்றம் ஒண்ணுதான் என்னோட குறிக்கோள். இனிமேல் இப்படி நடக்காம நான் பாத்துக்கிறேன். நான் வரேன் சார்.
அழாதம்மா அம்பிகா, அழப்படாது, அழாதம்மா. நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா. நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். எப்போ உன் கூட தான் இருப்பேன். நான் எங்கேயும் போக மாட்டேம்மா. உன் கூட தான் இருப்பேன். அபிராமி, இவனையே அழைச்சிட்டு வந்த? அப்பா, குழந்தையை தொட்டு பாருங்க, அனலா கொதிக்கிறது. ஐயோ அபிராமி, அவ ஆத்துக்குள்ள வந்தா என் நிலைமை என்ன யோசிச்சு பாத்தியா? யமுனா, யமுனா, எங்க இருக்க? வா அம்பிகா. வந்துட்டியா? வர வர நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. இந்த ஆத்துல நோக்க என்ன குறைச்சல்? சுதந்திரம், மரியாதை எல்லாமே இருக்கு. ஆனா நோக்க அதை காப்பாத்த தெரியல. சுதந்திரம், மரியாதையா? இந்த ஆத்லியா? ஓ, அந்த அனாதையை கூட அழிச்சுட்டு வந்துட்டியா? யார் இவ? பேசாம நின்னு இருந்தா என்ன அர்த்தம்? நாகு, என்னாச்சு? நாகு, என்ன நினைச்சிட்டு இருக்க உங்க மனசுல? அன்னைக்கு என் கண்ணத்துல அரைஞ்சேன். ஏதோ என்ன வளர்த்த வாழாச்சே, நாலு செவத்துக்குள்ள நடந்த விஷயமாச்சேன்னு பேசாம விட்டுட்டேன். ஆனா இப்போ நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? ஏன் என்ன பழி வாங்குறேன்? உங்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில் நான் ஏதாவது குறை வச்சேனா? இல்ல நான் வளர்றதே உங்களுக்கு பிடிக்கலையா? என்ன நாகு சொல்ற? நடிக்காதே. நடிக்காதே. என் பிசினஸ்ல தலையிடுற உரிமையை உங்களுக்கு யார் கொடுத்தது? அந்த பேங்க் மேனேஜருக்கு எதுக்காக போன் பண்ணேன்? கேக்குறேன்ல, பதில் சொல்லுங்க. அந்த பேங்க் மேனேஜருக்கு போன் பண்ண வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன வந்தது? உங்களை தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னாலும் பேசாம இருக்கங்கிறதுக்காக நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? என்ன நாகு பேசுற? ஏன்னா நாகு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். என்னன்னு கேட்க மாட்டேளா? விசாரணை எல்லாம் முடிஞ்சுதா? பாட்டி,
உங்க கேள்வி எல்லாம் கேட்டாச்சா? நாகு, உனக்கு வேற ஏதாவது கேள்வி பாக்கி இருக்கா? அகிலாவும் சந்துருவும் ஆத்துல இல்ல. இருந்திருந்தா அவ பங்குக்கு அவளை ஏதாவது கேள்வி கேட்டிருப்பா. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு கேள்விதான். அன்னைக்கு ராத்திரி ஹாஸ்பிட்டல்ல நீ அப்பா கூட இருந்தேன்னு சொன்ன, அது உண்மை இல்லைன்னு எனக்கு தெரியும். அன்னைக்கு ராத்திரி நீ எங்க இருந்த? கேட்கிறல்ல, எங்க போயிருந்த?